பிரேக்கப்ல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறதுல இது டே 4. நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே நம்மளோட மூடை டிசைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் மக்களே. கொஞ்ச நாளாக நான் சரியாக என்னோட டயட்டை ஃபாலோ பண்ணல. இனிமேல் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு நான் வாங்க போகிற வெஜிடபிள் தான் முருங்கைக்காய். என்னது முருங்கைக்காவா? உனக்கு தான் பிரேக்கப் ஆச்சு, உனக்கு எதுக்கு முருங்கைக்காய் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் மக்களே, நிறைய பேர் முருங்கைக்காவை அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. அது நம்ம பாடியில் ஹாப்பி கெமிக்கல் சொல்கிற செரட்டினை ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. எங்கள் ஏரியாவில் எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் யூஸ் பண்ணாமல் இயற்கை விவசாயம் பண்ணுற ஒருத்தர் எனக்கு தெரியும். அவர்கிட்ட போய் இந்த முருங்கைக்காவை வாங்கிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு MMA ட்ரைனிங்ல பாக்ஸிங் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு அக்ரெசிவான ஸ்போர்ட் கூட நம்மளோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணுன்னு ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு கிரீன் டீயை போட்டு என்னோட யோகா கிளாஸஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து முடிச்சிட்டேன். அப்புறம் டின்னருக்கு இட்லியும் ஹை ப்ரோட்டீன் பன்னீரையும் சாப்பிட்டுட்டு ஒரு ஒமேகா 3 டேப்லெட்டையும் போட்டுட்டு என்னோட மெடிடேஷனை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு 478 ஒரு ப்ரீத்திங் பண்ற மக்களே. உண்மையாவே இதுதான் என்னோட ஸ்ட்ரெஸ்ஸையும் பிபியையும் கம்மி பண்ண அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு. நாட்கள் போக போக நான் பழைய மாதிரி ஆகுறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே மாறிடும் நான் நம்புறேன். அது வரைக்கும் என் மனசை நான் வலிமையாக வச்சுக்கிறேன். நம்ம வச்சுப்போம். அவ்வளோதான் மக்களே. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.